ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் 2 இயர்ஸ் சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு வந்து கிராண்ட் ஃபினாலே முடிவுக்கு வந்துச்சு. ஒரு பிக் பாஸ் 9 அப்படி இப்படி ஓட்டி கரெக்டாக ஒரு கடைசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து கிராண்ட் ஃபினாலேயில் வந்து இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலேயை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிக் பாஸ் இன்னையோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு வந்து நம்ம இன்னும் எத்தனை மாதம் வெயிட் பண்ணோம்? 7 மாதம் வெயிட் பண்ணோம். 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் 10ஆம் மாதம் அண்டு 10ஆம் மாதம் மீட்டில் தான் வரப்போகுது. ஸோ ஐ கோயிங் டு மிஸ் பிக் பாஸ் ஷோ? எஸ், ஐ வில் மிஸ் த பிக் பாஸ் ஷோ. அது எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி ஒழுங்காக இல்லாதவங்களை எடுத்தாலும் பட் இந்த பிக் பாஸ் ஷோ இன்னைக்கு இந்த தடவை நம்ம வந்து பிக் பாஸே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் ஒரு பயங்கர கண்டஸ்டண்டாக ஆகிட்டார். எல்லா லெவல்லையுமே இறங்கி செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் டைம் கண்டஸ்டன்ட் ஆகிட்டார் பிக் பாஸும். ஸோ எனக்கும் வந்து பிக் பாஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஏன் அந்த பிக் பாஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த பிக் பாஸோட நீங்கள் கனெக்ட் ஆக முடியுமா? ஈவன் நீங்கள் வெளியே இருக்கும் போதே வந்து பிக் பாஸோட வந்து பயங்கர கனெக்ட் ஆகும். ஆனால் எந்த சீசனும் இல்லாமல் இந்த சீசன் வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப ஒரு பாண்டு அந்த கண்டஸ்டனோட ரொம்ப ஒரு பாண்டு. ஏன்னா ப்ரீவியஸ் சீசனில் வந்து நாட் வித் எவ்ரிபடி, ஜஸ்ட் ஒரு சர்டன் பீப்புள் கிட்ட தான் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். அது இந்த சீசன் 9 வந்து எல்லாத்துக்கூடயும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து தெரியுது அவரும் ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டனாகவே இந்த சீசனில் வந்து மாறி இருக்காரு அப்படின்ட்டு. மட்டும் இல்லை, மக்களோட இந்த தடவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டைமிங், கவுண்டரு, அப்புறம் வந்து அவர் எல்லாம் பண்ண ஜோக் பண்ணுறது எல்லாமே மக்களோட அவரும் ஐக்கியமாயிட்டாரு. மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ட் வந்து சேது சார் உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஷாக் கொடுத்தாரு. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் கொடுத்தாரு. அதை கமருடீன் அப்படின்னு கூப்பிட்டு கமருடீனை வந்து ஸ்டேஜுக்கு அழைச்சாங்க. கமருடீனை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து அப்படியே கிளாப் தட்டி அப்புறம் ஸ்க்ரீம் பண்ணி அப்புறம் சேது சார் வந்து ஒரு ஜோக் அடித்தார். இது எல்லாமே கமருடீன் செட் பண்ண ஆளுங்க அப்படின்ட்டுன்னு. அப்படி அந்த கமருடீனோட என்ட்ரி, வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் கமருடீன் என்ட்ரி ஆஃப்டர் த ரெட் கார்டு? நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலி ரெட் கார்டு. இது வந்து நம்ம வரவேற்று தான் ஆகணும். எப்படின்னா இந்த ஒரு ரெட் கார்டு வந்து அந்த கேம் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூ மினிட்ஸ் நடந்த இன்சிடென்ட் வச்சு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதுவே அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக இதனை வந்து இத்தனை நாள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ்க்கு. அதனால் அவங்கள கூப்பிட்டது வந்து வரவேற்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட், என்னோட வியூ வந்து மன்னிப்போம் மறப்போம். இதுதான் வந்து நம்ம இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். எவ்ரிபடி ஷுட் ஹேவ் திஸ் கேரக்டர் இன் தேம். ஸோ அதுதான் வந்து எஸ், அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை இஸ் அ மஸ்ட். அந்த தப்புக்கு தண்டனை கிடச்சாச்சு, விச் இஸ் ரெட் கார்டு. அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வர வைக்கிற அளவுக்கு வந்து அந்த தண்டனைக்கு தப்பு கிடச்சிருச்சு. தப்பு இல்லை, பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. அந்த தப்புக்கு கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ உண்மையாக பார்த்தா அந்த பிக் பாஸில் வந்து அவங்க ஒழுங்காக அவங்க கேம் விளாண்ட விதத்துக்கு வந்து அவங்க 2 பேரை வந்து டிசர்வ் டு பி த ஃபைனலிஸ்ட். ஸோ அவங்க ஒழுங்காக அதை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு மேபி இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க 2 பேரும் நிற்கிற ஒரு ஃபைனலிஸ்டாக நின்றுக்கலாம். ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு வந்து அவங்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனது அது வந்து கரெக்டு. எந்த அளவுக்கு அது கரெக்டோ அதே மாதிரி திருப்பியும் இந்த ஷோக்கு அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் அதை மதித்து அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்ததுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் இதில் சேர்த்து இந்த ஃபினாலேல வந்து கலந்த வச்சதோ பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், இன்னொன்று வந்து மக்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும் கொஞ்சம். எஸ், அவங்களுக்கும் அவங்க உடஞ்சி போகாமல் அவங்க வந்து ஓகே. ஏன்னா நம்மலாம் மனிதர்கள், நம்மலாம் வந்து நாங்கள் நிறைய எபிசோட்ல சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து கடவுள் இல்லை, நம்ம வந்து செயின்ட் இல்லை, நம்மளும் மனிதர்கள். தப்பு செய்யறது வந்து இயல்பு. ஆனால் அந்த தப்பை உணர்ந்து அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகி வெளியே வர்றது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கமருடீனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கானா வினோட் வந்து பர்த்டே சாங் வந்து அவருக்கு சேது சாருக்கு வந்து பாடினாரு. அந்த சாங் வந்து உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பீட் பாக்ஸ் பண்ணி அந்த பீட் பாக்ஸ் அந்த பாட்டோட டூ லவுட். ஸோ அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அந்த பாட்டோட 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, ஒருத்தர் பாடுறாரு, அது டூ லவுடாக இருந்துச்சு. அது வந்து ஒருத்தர் மட்டும் அட்லீஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. ஏன்னா அது ரொம்ப லவுடாக அது மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இவர் பாடுறது. மற்றபடி வெரி நைஸ்.
எஸ். அதுக்கப்புறம் வந்து சேது சார் வந்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி வந்து சரியாக போகல. அதாவது வேர்ல்டில் வந்து ஒரு வேர்ல்டே வந்து என்னை வந்து இந்த கேமராலேருந்து பார்க்குறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி உணர்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி சரியாக போகாததுனால அப்புறம் வந்து விமர்சனத்தை வந்து நீங்கள் எப்படி அது வந்து நீங்கள் உங்களை வச்சு உங்கள் மேலே வந்து வைக்கிறாங்க ஒரு விமர்சனம், அது சரிதான் எப்போ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்ட்டு கேட்டப்ப ஸோ ஒரு ஃபியூ பீப்புள் வந்து எந்திரிச்சு சொன்னாங்க. அது ஆதிரை சொன்னாங்க அந்த கால் அவங்க பேர் என்ன கானாக்கு வந்து கால் தூக்கி காமிச்சது வந்து தப்புன்னு உணர்ந்தாங்க அப்படின்னு. திவாகர் வந்து அந்த ஆபாச குறி வந்து தப்புன்னு உணர்ந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து அந்த பிக் பாக்ஸ் அதிகமாக செஞ்சது வந்து செஞ்சுருக்கக்கூடாது அது அப்படின்ட்டு உணர்ந்தேன்னு சொன்னாங்க. அது வந்து சரிதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலிஸ்ட்டை பார்க்கலான்ட்டுன்னு வீட்டுக்குள்ளே போய் ஃபைனலிஸ்ட்டை மீட் பண்ணார். ஸோ ஓவரால் வந்து ஃபைனலிஸ்ட்லாம் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தாங்க. ஆமாம், பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அவரை போயிட்டு சும்மா ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்போ என்ன சொன்னார்னா, ஓகே அடுத்த வந்து எலிமினேஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பேசிட்டார். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசிட்டு வெளில வந்துட்டார். நான் கூட நினச்சேன் அவரு கூட்டிகிட்டு வந்துடுவாரோ ஸ்டேஜுக்கு டேரெக்டாக அப்படின்னு பார்த்தா கூட்டிகிட்டு வரல. அப்புறம் வந்து எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து இது நடந்துச்சு, அதாவது ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அதை பற்றி வாட் யூ திங்க்? கான்வர்சேஷன் அபவுட் யுவர் செல்ஃப்னு பிக் பாஸ் வந்து பேசிட்டு இருந்தாரு. எல்லாம் நிறைய மிரர் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் சொல்கிறீங்க? யா, அது வந்து ஒரு சில இது நல்லா இருந்தது, ஒரு சிலது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அது வந்து அவங்கள பற்றி பேசணும், என்ன பேசுறதுன்னா நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், என்ன என் மனசாட்சிக்கிட்டே நான் பேசுகிற மாதிரி பேசணும். இதை இப்படி செஞ்சிருக்கலாமா, எதாவது தப்பு செஞ்சேன் அதை இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம்னு சொன்னோம். அவங்க வந்து ஒரு சில விக்ரம் வந்து அவரையே பாராட்டிகிட்டே இருந்தார், நீ கிரேட்டாக பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வந்து ரிப்பீட் பண்ண சொன்னார் பிக் பாஸ். ஸோ அந்த ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யுவர் செல்ஃப் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நீங்கள் வந்து கண்மூடி நீங்கள் வந்து உங்களோட மெமரி எல்லாம் கலெக்ட் பண்ணி ஓகே அதெல்லாம் கொண்டு வந்து சேர்ந்து அப்புறம் பிக் பாஸ் சொல்கிற விஷயத்த வந்து உள்வாங்கி அதுக்கப்புறம் யூ ரிஃப்ளெக்ட்ஸ் அந்த கண்ணாடி பற்றி மீரவை பற்றி நீங்கள் உங்கள் செல்ஃப் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ 4 பேர் பேசினதில் வந்து சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபேக்காக இருந்துச்சு. ஆனால் சில பேர் பேசினது வந்து ஓகே 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 இப்போ வந்து நம்மளே வந்து நம்ம யோசிப்போமே, இப்போ வந்து நம்ம போய் நம்ம கண்ணாடி கிட்ட நின்று நம்மளை பற்றி பேசும்போது வந்து நம்ம எப்படி பேசுவோம், இப்படியா நம்ம பேசுவோம்? ஸோ அதுதான் என்னோட கொஷனாக இருந்துச்சு. ஸோ அது அது அந்த அந்த விஷயங்கள் வந்து சில 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 இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. சில நமக்கு வந்து சில சில தருணம் வந்து நம்ம ரொம்ப அழுதுருப்போம். அப்போ வந்து மனசில் ஏன்டா இப்படின்னு அழ வச்சா அப்படின்னு கேட்கலாம். கோவமாக இருக்கும், அந்த கோவத்தை நான் அப்படியே பண்ணுமா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இன்சிடென்ட்லாம் அவங்க யாரும் சொல்லலை, ஜெனரலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் மட்டும் சொன்னாங்க, ஒரு சில இன்சிடென்ட். இப்போ அரோரா வந்து சொன்னாங்களே, எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாதப்போ இந்த 2 பேர் கொடுத்தது கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் வந்து இந்த விஷயம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பற்றி இன்னும் பெட்டராக. ஏன்னா நம்ம எப்போதுமே ஈவன் சேது சார் அந்த எபிசோடில் சொன்ன நம்ம எப்போதுமே வந்து நம்ம யார்கிட்ட பழகுறதுனாலும் நம்ம ஒரு மாஸ்க் போட்டிருப்போம். யார்கிட்டையுமே வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கிட்டையும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் நம்ம பழகுவோம். வெளி உலகத்தில் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த மாஸ்க்கை எடுத்துட்டு நம்மளா காட்டுறோன்னா அது வந்து நம்ம கிட்ட மட்டும்தான். ஸோ நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் தென் யோர் செல்ஃப். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யோர் செல்ஃப். நல்லது கெட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா முழுமையாக தெரியும். அதுக்கப்புறம் தான் சேது சார் வந்து உள்ளே போய் 3 பேர்த்துக்கிட்டே வந்து உங்களோட 3 இமோஷன்ஸ் 3 சிச்சுவேஷன் 3 இமோஷன்ஸ் 9 நவரஸ் இது இருக்குல்ல, அதில் வந்து 3 சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று. அது கிளம்பி அன்பு இல்லாட்டி கோவம் இல்லாட்டி சிரிப்பு இல்லாட்டி எது வேணாலும் சொல்லலாம், அழுக எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னப்ப கேட்டார். அதை 3 பேர் 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிக் பாஸ் வந்து இந்த 105 டேஸ் நீங்கள் பார்த்துட்டீங்களே, இந்த 105 டேஸில் வந்து அந்த மாதிரி 3 இமோஷன்ஸ் உங்களை ரொம்ப தாக்கின ஒரு சிச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு 3 இமோஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து 3 சிச்சுவேஷன் சொல்லுவீங்கன்னா 3 சீன் சொல்லுவீங்கன்னா எது? 3 or 2 யூ கேன் பிக் எனி ஒன். 3 சொன்னால் அந்த ரெட் கார்டு கொடுக்குறப்ப நடந்த இன்சிடென்ட் ஒன்று, அதுக்கப்புறம் சாண்ட்ரா திவ்யாட்ட வந்து ரொம்ப பேசினது. வாட் இஸ் யுவர் இமோஷன்ஸ்? கோவம். அந்த ரெட் கார்டு கொடுத்தது வந்து உதச்சி தள்ளினது, நோ மேட்டர் வாட், அது வந்து எனக்கு கோவம், அந்த கோவம் வந்தது. இப்படியும் இருப்பாங்களா மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சாண்ட்ரா சொல்லலாம் ஒரு இன்சிடென்ட். மனக்கசு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு எப்படியெல்லாம் இல்லாதெல்லாம் இப்படி போய் இப்படியா கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஒருத்தவங்கள கூட, அப்படி நம்பிக்கை ரியலாக பழகினவங்கள அப்படின்னு அது ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம்.
ஸோ எனக்கு வந்து எனக்கு 3 இமோஷன்ஸ் வந்து அந்த அந்த வீட்டோட கனெக்ட் பண்ணி அந்த வீட்டில் நடந்த ஒரு சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா வந்து அழுகை அண்ட் சோகம். அது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக நான் ஆனது, ரொம்ப அழுந்தது, ரொம்ப சோகமானது வந்து கானாவினோட எவிக்ஷன் அண்ட் பிரஜினோட எவிக்ஷன். இது ரெண்டுமே வந்து என்னை உண்மையாகவே ரொம்ப மனசு வந்து கஷ்டமானது. இது கோபம் ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப கோபம் அப்படின்னு எனக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த கார் ட்ரஸ்க்கு வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மனிதர்கள் ஒரு கேமுக்காக இந்த அளவுக்கு கூட போவாங்களா? ஒரு ஆளை ஹர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் டோன்ட் கேர் மாதிரி ஒரு மனிதர்களால் இருக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து எனக்கு அந்த கோபம் வந்தது வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்று வந்து ஜஸ்டிஸ் கிடச்சிது. எஸ், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் பண்ண தருணம் வந்து அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து அந்த கிடைச்ச தண்டனை, அந்த ரெட் கட் மோமெண்ட், அது ஒன்று. அண்ட் நவ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஹாப்பி. அது வந்து என்ன மாதிரி ஹாப்பி அண்ட் பீஸ். அது அப்படின்னா அந்த ஃபர்கிவ்னஸ். அந்த தப்பு செஞ்சாங்க, அவங்க உணர்ந்துட்டாங்க, அவங்கள வந்து ஒரேடியாக தூக்கி போட்டுறாம அவங்கள திருப்பியும் வந்து ஓகே. இப்போ வந்து பெரும்பாலும் வந்து சமுதாயம் வந்து என்ன தெரியுமா பண்ணோம், இப்போ ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தப்பையே குத்தி கட்டி இது பண்ணி அப்படியே ஒரு ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் ஒரு ஜெயிலுக்கே போட்டு வந்துட்டாங்க. ஓகே, அந்த சுச்சுவேஷனில் அந்த இதில் வந்து அவங்க அந்த செஞ்ச தப்பு வந்து உணர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம ஏற்றுக்கணும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதையே சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுன்னா அவங்க வந்து தப்பானவங்களாக தான் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இதை வந்து வர வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து கானா சாங் ஓ மை காட், அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்படியே ரொம்ப அருமையான சாங். எப்படி தான் அவருக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்கில். அவருக்கு வந்து என்னென்னா ஒரு கிடைச்ச வரன்னு தான் சொல்லணும். அவருக்கு இந்த மாதிரி உள்ளது டக்குன்னு வருது. அது இப்போ தான் வந்து நமக்கே எல்லாருக்கும் தெரிய வருது. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எவிக்ஷன் பண்ணி அரோரா வெளியாக்கிட்டாங்க. எஸ், அரோரா வந்து வெளியேறிச்சிட்டா. அரோராவோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட்டுனா அவங்க அந்த இந்த கார் டாஸ்க்கு முடிச்சுட்டு வந்துட்டு வந்து என் காலுக்கு ஒரு ஜூம் வைங்கடான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாஸ்டர் மொமெண்ட். வந்து அந்த டைலாக்கே வந்து டூல் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பிக் பாஸ் இன்னைக்கு வெளியே போகும்போது என் அரோரா காலுக்கு ஒரு ஜூம் வைங்கடான்னு சொல்லுவார். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அரோரா பற்றி சொல்லணும்னா அவங்களோட ஜேர்னி வந்து ஃப்ரம் ஸ்லோவா ஆரம்பிச்சு வந்து ஒரு பயங்கர சூடு பிடிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு விளிம்பு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் டக்குன்னு பிக்கப் ஆனிச்சு. அது வந்து உண்மையிலேயே அது அவங்களோட லக்கு இருக்கு, அவங்களோட திறமையும் இருக்கு. அந்த திறமை இருக்கு, பட் அந்த லக்கு இல்லைன்னா இப்ப நிறைய பேர் பாருங்க, அவங்க உணர்ந்து கேம் ஆட ஸ்டார்ட் பண்றப்ப அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து உண்மையிலே பயங்கர லக்கு. அப்புறம் அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு கொஞ்சம். அதனால அவங்களோட ஸ்கில்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் பேசுறது அதெல்லாம் திறமையெல்லாம். அப்புறம் அந்த ஃபினாலே டாஸ்கையும் கரெக்டாக பண்ணாங்க, முழு மூச்சை போட்டது. அப்புறம் விஜய் சார் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ட்ராஃபி வந்து அவர் சொந்த செலவில் வந்து கொடுத்தாரு. அது வந்து பாராட்ட வேண்டியது. ஏன்னா சில பேர் வந்து இப்போ நமக்கே வந்து யோசிக்கிறோம் தானே, இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காம வின்னருக்கு மட்டும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொடுக்கணும் தானே. மேபி இதை வந்து பிக் பாஸ் வந்து இந்த டீம் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். கேமோட ஃபார்மேட் ஒரிஜினல் ஃபார்மேட் படி அப்படிதான். ஏன்னா அந்த பிக் பாஸ் கேம் ஃபார்மேட் படி அப்படி. ஓகே, 1% இஸ் தி டைட்டில் வின்னர். அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 20,000ல என்னது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங்ல. ஓகே, எனக்கும் ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னொரு டிராஃபிக்குள்ள கொடுக்கலாம். அது ரன்னர் அப்னே டிராஃபி வந்து வின்னருக்கு தான் கிடைக்கணும் டிராஃபி. அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா இதுல வந்து விக்ரம் வந்து 3ஆவது வெளியானாரு இல்லையா? 3ஆவது. அதை பத்தி உங்களோட கருத்து? மூணாரா வெளியாக எனக்கு என்ன கேட்டா அவரை வந்து ஃபர்ஸ்ட் அரோராக்கு பதிலுக்குள்ள விக்ரம் எவிக்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நான் என்னன்னா நிறைய கேரக்டர் வந்து இந்த பிக் பாஸ் ஓகே, நீங்க எனக்கு அதுல எந்த கருத்தும் இல்லை, நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் இது சொல்றேன். ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு எனக்கு உள்ளுக்குள்ள வந்து பிக் பாஸ்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமுக்காக ஒரு மாறினாரு. அப்புறம் வந்து இவர் மட்டும்தான் நல்லவருங்கிற மாதிரியே ப்ரமோட் பண்ணி எல்லா இன்சிடென்ட்லையும் இவர் செய்யறது தான் நியாயம், மற்றவங்க செய்யறது நியாயம் இல்லாத மாதிரி வந்துட்டு இருந்தாரு. இப்போ கடைசி 4 ஃபைனலிஸ்டா இருக்கிறப்பக்குள்ள
ஒவ்வொருத்தரையும் எனக்கு மெடல் மேலே கப்பு இல்லை கப்பு மேலே இல்லை அப்படிங்கிறப்ப 4வது அவர் கொடுத்து அனுப்பிக்கலாம். அட்லீஸ்ட் அரோரா வந்து டிடிஎஃப்யாவது வின்னராக இருக்கலாம். அவங்கள வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சேனல் சதி செஞ்ச மாதிரி இருக்குது. மக்களோட ஓட்டு அப்படி இல்லையே. மக்கள் ஓட்டில் வந்து அவர் தானே அரோராக்கு மீறி இருக்காரு. ஆனால் மக்கள் வந்து இவருக்கு என்ன ஏற்கனவே ஒரு பிராண்ட் விக்ரம்னு இருக்கிறதுனால அரோராக்கு ஓட்டு இல்லை. அதனால ஓட்டுப்படி பார்த்தா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னோட ஒப்பீனியன் நான் அப்படி சொன்னேன். கடைசி வந்து என்னென்னா பிக் பாஸ் கடைசியில் வந்து ட்ராஃபியை கொண்டாந்து பிக் பாஸில் வச்சுட்டு எல்லாரையும் பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டு பேச சொன்னாங்க கப்பு பற்றி. அப்போ 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. சபரி, விக்ரம் அண்டு திவ்யா 3 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் தான் ஹைட்ராலிக் வச்சு பிக் பாஸ் எல்லாத்தையும் கதெல்லாம் மூடிட்டார். எல்லாம் மூடிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தவொடனே ஒரு ஓவியரை கூப்பிட்டு டக்குன்னு வரைஞ்சிட்டாரு வெரி ஃபாஸ்ட். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து அந்த லைட்லாம் அடைக்கும் போது ஐ ரியலி கேன் ரிலேட் மை செல்ஃப். அந்த சுச்சுவேஷனில் வந்து என்னால் என்னைய வந்து நிறுத்தி பார்க்க முடிஞ்சு. அது வந்து உண்மையிலே வெரி வெரி பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அது உள்ள இருந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கும் போது நமக்கு இப்படி இருக்குன்னா அந்த உள்ள அந்த 3 பேர் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு லைட்டாக அடிக்கும் போது நம்ம வாழ்ந்த ஒரு வீட்டில் வந்து திருப்பி நம்ம போக முடியாதே, வர முடியாது, திருப்பி பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஈவன் நமக்கே நீங்கள் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ரெண்ட் வீட்டில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தா கூட அந்த வீட்டை விட்டு நம்ம போறப்ப நம்ம மனசு எப்படி இருக்கும், நம்ம இப்படி வலிக்கும். ஒரு கல்லூரி போய் படிச்சுட்டு போனாலும் இடத்த விட்டு வரப்பே நமக்கு வரவே வராது. நான்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாஸ்டர் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே திரும்ப முடியல. எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு கடைசி 2-3 பேரோட அங்கேயே தான் இருந்தேன். ஒரு 4 நாள் கழிச்சு தான் அந்த இடத்த விட்டே கிளம்புனேன். அந்த மாதிரி தான் ஃபீலிங். பட் அட்லீஸ்ட் அந்த பில்டிங் வந்து நிஜம். நீங்க திருப்பி அதுக்கு வந்து ரீவிசிட் கொடுக்கலாம். பட் இங்க வந்து அது கூட கிடையாது. அந்த வீடு மாறிடும் அடுத்த தடவை. எஸ், அது கூட கிடையாதுன்றப்ப வந்து அது உண்மையிலேயே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்ட். அப்புறம் வந்து அந்த வாய்ஸ் தான் பிக் பாஸ் வாய்ஸ். நம்ம அந்த உயிர் உள்ள வரைக்கும் அந்த சோல் இருக்கிற வரைக்கும் திவ்யா சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா அது இருக்கும். அப்படியே அந்த வாய்ஸ் வந்து உண்மையாவே ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாய்ஸ்க்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கு அப்படி இப்படின்ட்டுன்னு. ஸோ பேக் டு தட் டாபிக். ஓகே, இப்போ வந்து ஓவரால் வந்து ஒரு டேக் ஹோம் மெசேஜ் வந்து நம்ம என்ன வந்து சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் ஹூ இஸ் த வின்னர். திவ்யா இஸ் த வின்னர். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? ஷீ டிசர்வ் டு பி த வின்னர். யூ ஹாப்பி வித் த டிசிஷன்? கண்டிப்பா ஐ எம் ஹாப்பி. ஒன்லி இந்த 4 பேர்ல இருந்தப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த 4 பேர் தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட சாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கானா வெளியானோடனே நமக்கு ரொம்ப சேட் ஆகிட்டோம். அப்போ இருக்கிற 4 பேரில் வந்து பார்த்தா விக்ரம் வந்து ஏற்கனவே வேணாம். அவர் வந்து பிக் பாஸே ஏற்கனவே சொல்லிட்டாரு வேணாங்க போதும் அப்படிங்கிறவங்க வீட்டிலே இருந்துக்கலாம். அவர் எனக்கு பிடிக்காத விஷயம் விக்ரத்தில் நிறைய விஷயத்தில் பிடிக்காத விஷயம் வந்து இது ஒன்று தான். அவர் வந்து ஏன் அப்படி அதை ஏன் எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபியூ வீக்ஸ் அதை எம்பசைஸ் பண்ணி மெடல் மேலாம் கப்பு இல்லை, மெடல் மேலே ஓட்டு போடுறவங்களுக்குள்ள எதுக்கு இந்த ஆளுக்கு வேஸ்ட்டாக ஓட்டு போடணும் அப்படின்னு தான் தோணும். இப்போ எனக்கு நானே ஓட்டு போட்டாலும் எனக்கு அப்படி தோணும். அவரே வேணாங்கிறப்ப நான் எதுக்கு அவர் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன் அவர் பண்ணியிருக்க கூடாது. அப்புறம் சபரி வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வீக் ஒரு சிலது கொஞ்சம் பயஸ்டாக இருந்தார். அதனால ஏன்னா திவ்யா வந்தப்பலேருந்து ஒரே நடுநிலையாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கறதான் 4 பேரில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிபேட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஏற்கனவே வந்து ஐ வாண்ட் திவ்யா டு வின் ஆஃப்டர் கானா வினோட்டு. ஓகே, ஸோ திவ்யா வந்து வந்து மோஸ்ட் டிசர்வ் கம்பேர்ட் டு சப்ரி அண்ட் விக்ரம் அண்ட் அரோரா. ஏன்னா நான் சொல்கிறேன்னா எஸ் யூ சேட் வந்து அவங்க வந்து பயங்கர நியூட்ரலாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு சைடும் எடுக்க மாட்டாங்க, நியாயமாக நிற்பாங்க. ஏன்னா கத்துவாங்க, மற்றவங்க சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்களோட இதை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு கேமரா இல்லை நல்ல மனிதரான்னு கேட்டால் ஷீ இஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங். அதுதான் நான் சொல்லுவேன். உண்மையிலே திவ்யா வந்து ஒரு நல்ல மனிதர். ஸோ இன்னைக்குள்ள அந்த பிக் பாஸ்லேயே நடந்த டிபேட்டு அதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன் ஷீ இஸ் நாட் அ கேமர் பட் ஷீ இஸ் ரியல் பர்சன், வெரி ஆனஸ்ட், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி லவ்விங். ஓகே, ஸோ அது எந்த ஒரு வேலைக்கும் திவ்யா சண்டை போட்டதே இல்லை. வேலைக்கெல்லாம் சண்டை போட்டதே இல்லை திவ்யா. அன்பு வச்சா உண்மையான அன்பு வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிக்கலன்னா அந்த கோபத்தையும் அவங்க வந்து ரியலாக காட்டினாங்க. ஸோ ஷீ டிசர்வ் இட். நான் அவங்களுக்கு வந்து அது டிசர்வ் தான் அந்த டைட்டில். ஓகே, நான் அதே மாதிரி நம்ம விஜய் சாரும் சொல்லி அவனு கண்டிப்பாக போன பிக் பாஸ் சீசன் 8 இந்த தடவைனா அவரே அதை சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வந்து பயங்கரமாக செஞ்சாருன்னு தான் சொன்னோம். அவரோட ஹோஸ்டிங் வந்து இன்னும் பயங்கர லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு தான் சொல்லணும்.
ஓகே ஸோ என்னோட டேக் ஹோம் மெசேஜ் இந்த வாட்டி பிக் பாஸ் 9 சீசனில் வந்து என்ன நாங்கள் பார்த்து நான் வந்து எனக்கு பர்சனலாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, அதாவது எந்த ஒரு கேரக்டர் வந்து நிறைய கேரக்டர் வந்து வெளியே இருக்கும் போது எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்ச கேரக்டர் பிக் பாஸ் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நெகட்டிவாக ஆச்சு. அதே மாதிரி நெகட்டிவாக எனக்கு வெளியே இருந்த கேரக்டர் வந்து பிக் பாஸ் உள்ள போய் வெளியே வரும்போது பாசிட்டிவாக ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணு பேர் என்ன, சாண்ட்ரா அண்ட் பிரஜின் எஸ் அ கப்பலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியே. இதுக்கு முன்னுக்கு அவங்களெல்லாம் க்ளோஸெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் எஸ் அ ஒரு ஃபேனாக. ஓகே, ஆனால் பிக் பாஸில் போய் அவங்க ரியலை வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சாண்ட்ரா மேலெலாம் ஒரு மரியாதையே இல்லை. அண்ட் பிரஜின் வந்து ஓகே நம்ம வந்து ஓகே அவர் செய்கிறது வந்து ஓகே, எந்த ஒரு ஒய்ஃபோ எந்த ஒரு ஹஸ்பண்டோ வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒருத்தர் சப்போர்ட்டிவாக காப்பாற்றுவாங்க. அதுக்குன்னு வந்து உன் கண்ணில் நீ பார்க்குற உனக்கு தெரியாது, நியாயமே இல்லைன்னா அதுக்கு வந்து கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா தப்பு வந்து நீ அந்த தப்பை வந்து நீ சுற்றி கட்டலடா, அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து அது தப்புன்னு தெரியாது. ஸோ அவங்க அதை திருத்திக்கவே முடியாது. ஸோ நம்ம கூட யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த தப்பை வந்து சுற்றி கட்டணும். அப்போ தான் அவங்க மரமண்டைக்கு ஏறும். ஓகே, நம்ம உண்மையிலே தப்பு தான் செய்கிறோம் அப்படின்ட்டுன்னு. ஆனால் மோஸ்ட்லி வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த நல்ல ஃப்ரெண்டு வந்து எந்த தெரியுமா நல்ல ஃப்ரெண்டு, இந்த அரோராவுக்கு ஒரு கிடச்சிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு பேர் என்ன, ரியா. வெரி குட் ஃப்ரெண்ட். அரோரா ஒரு நல்ல ஃப்ரெண்டான எனக்கு தெரியாது. ஆனால் ரியா உண்மையிலேயே அரோராக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா ரியா கிடைச்சதுக்கு அரோரா வந்து உண்மையாக லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா நீ தப்பு பண்ணுறன்னு உன் மூஞ்சிக்கு நேராக பார்த்து சொல்கிறாங்க பார்த்தே, இது தப்பு, இதை செய்யாதுன்ட்டுன்னு. அதுதான் உண்மையான ஆள். நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் நம்ம மூஞ்சிக்கு நேராக பார்த்து நம்ம தப்பு செய்கிறோம், இதை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே அக்கறை இல்லாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நம்ம மின்னுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்வீட்டாக பேசிட்டு நம்ம பின்னாடி போய் நம்ம குறைகளை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு ஏற்கனவே எனக்கு தெரியும். ஐ மீன் இந்த சீசனில் வந்து நான் வந்து பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்டேயும் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஆளை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறோம் தெரியுமா. நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஆள் மேலே அப்படியே ஒரு நொடியில் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். நீ வந்து இப்படி, நீ வந்து அப்படி, நீ இப்படி தான், நீ அப்படி தான் அப்படின்ட்டு வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம், நம்ம அந்த ஷூவில் இருந்தால், நம்ம அந்த சிச்சுவேஷனில் நம்ம அந்த ஷூவில் இருந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சதே இல்லை. ஸோ யாரையாவது ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனில் அந்த ஷூவில் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம எப்படி நடந்துக்குவோம், அதை யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்த்துட்டா நம்ம யாரையுமே ஈஸியாக ஒரு வார்த்தையால் அடிச்சிட மாட்டோம், ஜட்ஜ் பண்ணிட மாட்டோம். ஸோ அந்த 2 விஷயத்தான் வந்து நான் இந்த பிக் பாஸ் 9ல் லேர்ன் பண்ணது. டேக் ஹோம் மெசேஜ். அப்போ எனக்கும் வந்து எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து அதான் ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணுறதை வந்து நம்ம டக்குன்னு சீக்கிரம் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி அதோட அவங்களோட எமோஷன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கலாம். அதனால் அதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விமர்சிச்சோன்னா அந்த இன்சிடென்ட் மட்டும்தான் விமர்சிக்கிறோம் ஒழிஞ்சு அந்த ஆளே அவங்க அந்த பர்சனை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. அந்த கருத்தை எப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இன்சிடெண்ட்டில் இந்த பிக் பாஸா இப்போ நம்ம நிறைய வீடியோ நம்ம பட்டிருக்க மாதிரி நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி, இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறான் அவன் ரொம்ப மோசம் பண்ண தப்பு அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டு அவங்கள அதை மட்டும் தான் வச்சு பண்ண அந்த சிச்சுவேஷன்ல அவங்க நடந்துகிட்ட அந்த பிஹேவியர் தான் மோசம், தவிர பர்சனா அவங்க மோசம் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்டா பண்ண முடியாது. யாருமே எல்லாமே நானும் பெர்ஃபெக்ட், நான் 100% சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாரும் நம்மளோட வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆளை நம்ம தூக்கி பேசணும்னா நாளைக்கு அதே பேர் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க தப்பா பண்ணீங்கன்னா அவங்கள வந்து நம்ம தப்பா தான் சொல்லுவோம். நம்ம வந்து அந்த பர்சனை தப்பா சொல்லல, அந்த இன்சிடென்ட்ல அந்த பர்சன் நடந்துகிட்ட அந்த அந்த முறையே தான் அதான் சொல்ல வரோம். ஸோ அதனால வந்து என்னன்னா நம்ம அப்படிதான் அப்படியே இம்ப்ரெஷன் பண்ண மாட்டோம் அவர் மேலே, இவர் தான் இப்படிதான் அப்படின்ட்டு. இப்போ கமருதீன் மேலே வந்து என்னன்னா அந்த இன்சிடென்ட் வருது நமக்கு கோவம் வருது, வந்து கமருதீன் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனோட கண்டிப்பாக ஒரு சில சைடு அப்படியே நமக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதை தான் நானும் லேர்ன் பண்ணேன். ஒருத்தர் வந்து பர்மனெண்ட்டாக இவர் இப்படி தான் அப்படின்னு குத்துற பண்ண முடியும். ஒரு சில இன்சிடென்ட் வச்சு நம்ம அந்த முடிவு வரக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுருக்கேன் இந்த பிக் பாஸில். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காமு பாரு ஆர் ஸ்டில் டுகெதர். ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் பார்க்க, லவ்வா லாஸ்டா நான் நம்பினேன். இது வந்து
நான் வந்து நிறைய விஷயத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன், இது காதலா இல்லையா, ஐயோ லவ் பண்ணுதுங்களா, என்னதான் பண்ணுதுங்க அப்படின்ட்டு வந்து நானே அது வந்து நிறைய விஷயம் பர்சனலாக வந்து யோசிச்சிருக்கேன். ஈவன் நம்ம கூட பேக் ஆஃப் கேமரா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது லவ்வா இல்லையான்னு. ஸோ இன்னைக்கு நான் 2 பேரும் வந்து டுகெதராக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் திவ்யா சொல்லும் போது நான் பயங்கர கோமா ஆயிட்டேன். அந்த லாஸ்ட் டேல 2 பேரும் போகும்போது who is திவ்யா டு சே தட் டு காமு. காமு செஞ்ச தப்புக்கு காமு தான் பொறுப்பெடுத்துக்கணும். அதே மாதிரி பாரு செஞ்ச தப்புக்கு பாரு தான் பொறுப்பெடுத்துக்கணும். காமு தப்பு பாருனாலேயோ, பாரு தப்பு காமுனாலேயோ இல்லை. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see them together. மேபி அவங்க சொல்ற விதத்துல கொஞ்சம் ஒரு தூண்டுதல், மேபி ஒருத்தர் மற்றவங்க காரணமா இருக்கலாம் அந்த தூண்டுதலுக்கு. ஆனா உனக்குன்னு சுயமா யோசிக்கிறதுக்கு மைண்ட் இருக்கணும் அந்த இடத்துல. நோ மேட்டர் வாட், எந்த மாதிரி சுச்சுவேஷன் தான், நீ ஒரு அடல்ட்டு, நீ ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ற அப்படிங்கறனால அவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால தான் இவங்க அப்படின்ட்டு அது நானும். So I'm so happy to see them together. உங்களுக்கு வந்து அதுதான் எனக்கும் சந்தோஷம் தான். 2 பேரும் வந்து வந்ததே சந்தோஷம் தான். இது வரைக்கும் ரெட் கார்டு கொடுத்து ஒதுக்காம இங்க வந்து 2 பேரும் ஜாயின் டுகெதர். பட் ஆனா அதுக்கப்புறம் நமக்கு எப்படின்னு தெரியாது. அது சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் நான் வந்து அப்படியே நான் கூட நினைச்சேன் கமருதீன் ரொம்ப கோபமா இருப்பாரோ அவங்க மேல அப்படின்ட்டு. பட் ஆனா அப்படி இல்லை. அவரு தான் ஆக்சுவலி கமருதீனை பாராட்டணும். வந்து 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்கன்றது வந்து ரியலி ஸோ தட் ஷோஸ் த பாண்டிங். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பின்னாடி பேசினவங்களுக்குலாம் வந்து இது ஒரு அடியா இருந்திருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து நம்ம சேனல்ல பிக் பாஸ் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்ம கோடி நன்றிகள். பட் இது கண்டினியூ ஆகும். நீங்களே ஏதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க டாபிக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணதா இருந்தாலும் நாங்களும் கண்டிப்பா யோசிச்சு கண்டிப்பா வருவோம். ஸோ இந்த ஜேர்னி வந்து இந்த பிக் பாஸ் ஜேர்னி தான் முடிஞ்சிச்சு ஒழிய இந்த கேல் டு யூஎஸ் சேனலோட ஜேர்னி வந்து முடியல. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் இந்த சேனலில் வரும். அதாவது கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அப்புறம் விளாகு, ஃபேமிலி விளாகு, இந்த ப்ராங்க்கு, அதை பற்றிலாம் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.